வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு ஷோ. என்ன ஷோ அப்படின்னா கல்லூரி பொங்கல். கல்லூரி பொங்கல் என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்க போறோம்? நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். அதாவது கலரா பல விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இது வந்து தமிழர் திருநாள் இல்லையா? தமிழர்களுடைய பெருமையை நம்ம பேசியே ஆகணும். கமான் எடுத்து விடுங்க. தமிழர்கள் அப்படின்னு பார்த்தாலே வந்து நமக்கு பொங்கல் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு ஃபெஸ்டிவல். அதுவும் இன்னும் கலர்ஃபுல்லாக கொண்டாடுறதா இந்த ஷோவில் வந்து நிறைய கேர்ள்ஸ் வந்து கலர்ஃபுல்லாக ரொம்பவே வந்துட்டு உற்சாகமாக வந்து நிறைய விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணி பார்க்க போகிறோம். அது என்னென்ன அப்படிங்கிறது வாங்க ஷோக்குள்ளே போய் பார்க்கலாம். பண்டிகையா இருந்தாலும் சரி, என்ன ஒரு நல்ல நாளா இருந்தாலும் சரி, கோலம் அப்படிங்கிறது எல்லாரோட வீட்லயுமே இருக்குங்க. அது ரொம்ப மங்களகரமாகவும் போடுவாங்க, அதே சமயம் அழகாகவும் போடுவாங்க. ஆனா இங்க டிஃப்ரெண்டான கான்செப்ட்ல டிஃப்ரெண்டா போட்டிருக்காங்க நம்மளுடைய அழகான பெண்மணிகள். அது என்னென்ன கோலம் அப்படிங்கறத வாங்க வரிசையா பார்க்கலாம். என் பேர் ஸ்ரீ ஜெயந்தி. என் பேர் ராஜலக்ஷ்மி. ஓகே, ராஜலக்ஷ்மி அண்ட் ஸ்ரீதேவி. இந்த ஒரு கோலத்தோட கான்செப்ட் என்ன? எல்லாரும் வந்து அழகாக வந்துட்டு கோலப்பொடியில் போடுவாங்க, பட் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? எப்படி இந்த கான்செப்ட் வந்து? இல்லை, எல்லாரும் டிஃப்ரெண்ட்டாக போடுறாங்க, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பொங்கல் இது வந்து கொஞ்சம் அரிசி தானியம் அதுக்கேற்ற மாதிரி வச்சு போடலாம் அப்படின்ற கான்செப்டில் நாங்கள் போட்டோம். நவதானியன்றது பாரம்பரிய ஒரு உணவோட நவதானியம் தான். இது எல்லாமே வந்து விவசாயிகளை இயற்கையாக தான் வருது, செயற்கையாக எதுவுமே வரலை. ஸோ அதனால் வந்து நவதானியத்தில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நாங்கள் வந்து இந்த பொங்கல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, நார்மலாக வந்து அரிசி போட்டு நம்ம வந்து பொங்கப்பானையை வந்து பொங்க விடுவோம். இந்த பொங்கப்பானையை இந்த அரிசியில் வந்து போட்டிருக்கீங்களே, இது என்னென்ன நவதானியங்கள் என்னென்ன இருக்குது அதெல்லாம் அப்படியே வந்து அழகாக சொல்லிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து அரிசி, ஓகே, பச்சைப்பயிறு, துவரம்பருப்பு, உளுந்து, கோதுமை. ஓகே, பரவாயில்ல. நான் வந்து பேர் சொல்கிறது வந்து சொதப்புவாங்க அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, அதெல்லாம் கரெக்டாக தான் சொல்லிட்டாங்க. ஓகே, சூப்பர். இதெல்லாம் என்ன? இந்த க்ரீன் கலரில் வச்சுருக்கேன் வந்து அருகம்புல். ஓகே, லோட்டஸ் வந்து பன்னீர் ரோஸ், அது வந்து கொத்தமல்லி. அதாவது வீட்டில் வந்து அவங்க அம்மா சமைக்க வச்சிருந்த எல்லா பொருளையும் வந்து அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து இங்கே குழம்பு போட்டிங்க, அப்படிதானே? தெரிஞ்சுதான் போட்டிருக்கீங்க. ஓகே, சூப்பர். இது வந்து செம அழகாக இருக்குது. நார்மலி வந்து பொங்கல் வந்து எப்படி நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்க? நார்மலாக வந்து நல்லா ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்லாம் போட்டு பொங்கல் இது பண்ணி அதெல்லாம். ஓகே, நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க? அதே தானா? சிரிச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்க போல இவங்க. ஓகே, எங்கள் அம்மா பொங்கல் இன்னும் ஒரே வெக்கப்பட்டுட்டே இருக்கீங்களே, ஏன் யாரை பார்த்து இப்படி வெக்கப்படுறீங்க? திரும்பி வெக்கப்படுறாங்க. இல்லை, நீங்கள் புதுசாக பேட்டி எடுக்க வந்துட்டீங்க. ஓகே, பேட்டி எடுக்கிறதால வெக்கப்படுறீங்களா? ஐயோ, என்னங்க இவங்க அது வந்து இந்த ஒரு இது சொல்கிறதா எனக்கு ஞாபகம் வருது. பொத்தி வச்சு பொண்ணு மேகலை இன்னும் வெக்க விட்டு போல அந்த மாதிரி வெக்கப்பட்டு இருக்காங்க. சொல்லுங்கள், நீங்கள் எப்படி பொங்கலை செலிப்ரேட் பண்ணுவீங்க? நான் ஊரில் எங்கள் பாட்டி தாத்தா கூட செலிப்ரேட். ஓகே, பாட்டி தாத்தா கூட என்னெல்லாம் பண்ணுவீங்க? லைக் அங்கே மாடுலாம் வச்சு அந்த மாதிரி செலிப்ரேட்டாக வச்சுட்டு மாடுக்கு பெயிண்ட்லாம் கொம்புக்கெலாம் பெயிண்ட் பண்ணி மாட்டு கொம்புக்குலாம் பெயிண்ட் அடிச்சு விட்டுருவீங்க. ஓகே, அப்புறம் அடிக்க மாட்டேன்,
எங்க தாத்தா பண்ணுவாங்க. ஓகே, நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் சும்மா சும்மா வேடிக்கை பார்ப்பீங்க. ஓகே, அப்புறம் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் சாமி கும்பிட்டு அப்புறம் வீட்டில் பொங்கல் வச்சு வந்து சாமி கும்பிடுவோம். ஓகே, அப்புறம் அந்த பொங்கல் எடுத்து நம்ம சாப்பிட்டுருக்கணும் ஜாலியா. சூப்பர், பயங்கர தெய்வீகமா வந்து இவங்க கொண்டாடுறாங்க. நம்ம நேயர்கள் அனைவருக்குமே வந்து அழகா தமிழ்ல இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லிடலாமா? சொல்லுங்க. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நிரப்பப்பட்ட ரொம்ப ஒரு அழகான கோலம், அது மட்டும் இல்லை பீஸ் பிகின்ஸ் வித் ஸ்மைல் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோலம் போட்ட 2 அழகான பெண்கள் நம்ம கூட இருக்காங்க. ஸோ வாங்க அவங்கள்ட்ட இதை பற்றின கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத கேட்போம். உங்களோட பேர் என்ன? தௌலத். உங்களோட பேர்? என்னோட பேர் அபிராமி. ஓகே, ஸோ அபிராமி, இந்த ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஆக்சுவலி நம்ம 2 இயர்ஸாக வந்து நம்ம கொரோனாலேயே தான் பொங்கல் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இயர் எந்த கொரோனாவும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. நாங்கள் வந்து பீஸ் பிகின்ஸ் வித் ஸ்மைல் அந்த டாபிக் வச்சு பொங்கலுக்கான ரங்கோலி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நாங்கள் ஒயிட் பிஜிஎன் அதாவது அன்னவர் வச்சுருக்கோம். இது வந்து பீஸை வந்து ரிப்ரசென்ட் பண்ணுறதுனால நாங்கள் இதை பண்ணியிருக்கோம். அண்ட் இதே மாதிரி லோட்டஸ் எடுத்திருக்கோம். லோட்டஸ் எப்படி ஒரு எல்லா பெட்டல்ஸும் சேர்ந்து அழகாக இருக்க மாதிரி எல்லோரும் யூனிட்டியாக இருந்தால் தான் பீஸ் கிடைக்கும்ன்றது நாங்கள் ரிப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அஃப்கோர்ஸ் லேம்ப்ஸ் அங்கே இருக்குது. ஸோ லேம்ப்ஸ் எப்படி பீஸ் கிடைக்கும் போது எல்லாமே பிரைட்டாக இருக்கணுன்றதுக்காண்டி நாங்கள் வந்து லேம்ப்ஸும் எடுத்திருக்கோம். ஸோ இந்த இயர் எல்லாருக்கும் பீஸ்ஃபுல்லாக பொங்கல் இருக்கணுன்றதுக்காக நாங்கள் இந்த கான்செப்ட் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, சூப்பர். ஸோ செமையாக பீஸ்ஃபுல்லாக அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லையா? ஸோ இப்போ நம்மளோட நேயர்களுக்கு அழகாக ஒரு பொங்கல் விஷயம் சொல்லிடலாமா? ஓகே, இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ வந்து இந்த பொங்கலை நம்ம ஸ்ரீகாந்த் கூட சேர்ந்து ரொம்ப கோலாகலமாக வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லை, நிறைய ஆட்டோ பாட்டோ பண்ணு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் காத்துட்டு இருக்கு. வாங்க செம்மையாக சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். சூப்பரா ஒரு என்ட்ரி கொடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த பொங்கலை செமையா சூப்பரா என்ஜாய் பண்ணலாமா? கண்டிப்பா, டெஃபினெட்லி ஆல்ரெடி. எஸ், சோ எல்லாரும் சூப்பர் பவரோட வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த பொங்கலை செமையா சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். வாங்க பொங்கலாம் பொங்கல். கலகலன்னு போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து பொங்கல் விஷயம் சொல்றதுக்காக ஸ்பெஷலா வந்திருக்காங்க. சோ எல்லாரும் பொங்கல் விஷயம் சொல்லிடலாமா? ரெடி? 1 2 3. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நிஜமாவே ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. இங்கே வருதுல நீங்கள் எல்லாரும் வெயில் உட்காந்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கானேன்னு யோசிக்காதீங்க. பட் ஐ ஹேவ் டு சே a few words. ஃபர்ஸ்ட்லி இந்த செலிப்ரேஷனுக்கு என்னை இன்வைட் பண்ண எல்லாருக்குமே என்னோட நன்றி. டு ஆல் தி ஆனர்ட் மெம்பர்ஸ் ஆன் தி ஸ்டேஜ் ஹியர் அண்ட் த ஸ்டூடெண்ட் கமிட்டி எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ரொம்ப பெரிய விஷயம்னா நம்ம நேச்சரோட எவ்வளோ சேர்ந்துருக்கோம், அதோட இம்பார்ட்டன்ஸ், அதுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக நம்ம இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ ஒரு மரத்துக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அந்த மாட்டுக்காக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வச்சு தான் நம்ம இவ்வளோ வந்திருக்கோம். நம்ம சாப்பிட்றோன்னு அதெல்லாம் அதுதான் ரீசன். ஸோ அதனால் அவங்கள செலிப்ரேட் பண்ணுற அந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் வந்து இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அதுக்கு என்னை இன்வைட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமேல் நான் பேசல, பாடுறேன். எஸ் கேட்டா நீதானோ நிறமெல்லாம் நீதானோ தினம் நீ தூங்கு வருதா என் வாழ்க்கையே விடிஞ்சோ பேச்சொலி கேட்டாரா எடுப்ப மூச்சை உன்னை சுமக்கிற வரமா மேல நிழல் வந்து விழுமா கொல்லாதே கண்ணின் ஓரமா உனக்காக உனக்காக.
பூக்கள் பூக்கும் தருணம் ஆறுகிறே பார்த்ததாருமில்லை, உலரும் காலை பொழுதின் முழுமதியும் பயந்து போவதில்லையே, நேற்று வரை நேரம் போகவில்லையே, உனதருகே நேரம் போவதில்லையே, எதுவும் பேசவில்லையே, இன்று ஏனோ எதுவும் தோன்றவில்லையே, இது எதுவோ இரவும் விடியவில்லை, அது விடிந்தால் பகலும் முடியவில்லை, பூந்தளிரே தானதோம் தனனதானதோம் தன தானதோம் தனனதானதேரேன தானதோம் தனனதானதோம் தனனதானதோம் தனனதாரேரேன. ஆழி சூழ்ந்த உலகிலே யாவும் அழகாச்சே, வயதை மீறிய வாழ்விலே சிறு கவிதை உருவாச்சே, விரலினை தாண்டிடும் நகமென இவள் பாசமே, கிரீடமா பாரமா புரியுமா சில நேரமே, இவன் அண்ணன் பாதி தந்தை மீதி அனானே அனானே, தம்பி என்ற நிலையை கடந்து போனானே போனானே, ஆழி சூழ்ந்த உலகிலே யாவும் அழகாச்சே, வயதை மீறிய வாழ்விலே சிறு கவிதை உருவாச்சே. வராக நதிக்கரையோரம் ஒரே ஒரு பார்வை பார்த்தேன், புறாவே நில்லுன்னு சொன்ன கனாவாய் ஓடி மறைஞ்ச, கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணியே உருத்தும், காணாதவோ உருவம் கண்ணுக்குள்ளே நிற்கும், கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணியே உருத்தும், காணாதவோ உருவம் கண்ணுக்குள்ளே நிற்கும், கண்ணு தக்கு தக்கு தக்குங்குது, உள்ளு திக்கு திக்கு திக்குங்குது, நெஞ்சு ஜல்லு ஜல்லு ஜல்லுங்குது, சொல்லு 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 சொல்லுங்குது. ஓ இல்ல, வராக நதிக்கரையோரம் ஒரே ஒரு பார்வை பார்த்தேன், புறாவே நில்லுன்னு சொன்ன. பொங்கல் செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து உரியடி இருக்கு, அது மட்டும் இல்லை நிறைய வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னலான டான்ஸ் ஃபார்ம்ஸ் இருக்கு, அண்ட் ஊஞ்சல் இருக்கு, அந்த மாதிரி ராட்னம், அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாங்க அடிக்கிட்டே. ஸோ இதில் வந்து இவங்கெல்லாம் வந்து என்ன பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிற வாங்க கேட்கலாம். ஸோ இப்போ இருக்கிற இந்த ஒரு செட்டில் நீங்கள் அதிகமாக என்ஜாய் பண்ணுற விஷயம் அப்படின்னா என்ன? ஒரு கிராமப்புறத்துக்கு நம்ம போனது கிடையாது, இங்கே பார்க்க சொல்ல ஒரு கிராமப்புறத்தில் நடக்கிற மாதிரியே இருக்குது. இந்த ஐயனார் கோவில் இந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்குது. ஸோ தெரிஞ்சாதவங்க சிட்டிஸில் இருக்கவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எங்கள் காலேஜ் மூலயமா. ஓகே, சூப்பராக சொன்னீங்க. அண்ட் இப்போ நீங்கள் இதுவரை நீங்கள் பண்ணாத ஒரு விஷயம் இன்றைக்கி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு ஆட்ன சுற்றுறதா இருக்கலாம், இல்லை பொங்கல் பானையில் வந்து பொங்கல் வைக்கிறதா இருக்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம்னா என்ன, யார் வேணால் சொல்லலாம்? ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கூட பொங்கல் செலிப்ரேட் பண்ணது இந்த இயர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எங்கள் சீஃப் கெஸ்ட்டை நாங்கள் மாட்டு வண்டியில் கூப்பிட்டு வந்தது இன்னும் பெருமையாக இருக்குது. அதுதான் வந்து ஹைலைட்டு. பாரம்பரியமாக எல்லாமே பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது எங்கள் காலேஜ். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வீட்டில் பொங்கல்லாம் பொங்க வச்சுருக்கீங்களா? வச்சிருக்கோம், பண்ணியிருக்கோம். இந்த அளவுக்கு இல்லை. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நம்ம நேயர்கள் எல்லாத்துக்குமே சேர்ந்து ஒரு பொங்கல் விஷயம் சூப்பராக சொல்லிடலாமா? ஹாப்பி பொங்கல்! ரொம்ப கலகலன்னு போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம கல்லூரி பொங்கல் நிகழ்ச்சியில் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது. அங்கே பாருங்கள் நேயர்களே, வேற்றுமை ஒற்றுமை அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் தான். அங்கே பல தரப்பு மக்கள் வந்து ஒன்றா வந்து பொங்கல் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களால் பார்க்க முடியுது. எஸ், நிறைய விஷயங்கள் நமக்காக இந்த காலேஜில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சியாக.
ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. குறி சொல்றது அப்படிங்கிறது வந்து என்ன எதை பத்தி குறி சொல்றாங்க, யாருக்காக குறி சொல்றாங்க அப்படிங்கறத வந்து நம்ம தொடர்ந்து கேட்போம். அக்கா உங்க பேருக்கா? என் பேர் ராதா. ராதா, எத்தனை வருஷமா குறி சொல்லிட்டு இருக்கீங்க? நாங்கள் ஒரு 10 வருஷமா குறி சொல்லி நினைக்கிற காரியம் முன்னேறும், அது மாதிரி நினைக்கிற வாழ்க்கை அமையக்கூடிய வாழ்க்கை நல்லா இருக்கும். மாப்பிள்ளை வீட்டுக்கு போனாலும் எதையும் மதித்து வாழக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. எதையுமே அம்மா படிப்பு இப்போ நல்லா இருக்குது, நீ படித்து செவிச்சு வா, மகாலட்சுமி உனக்கு குடியிருக்கா, கண்டிப்பாக நீ அடுத்த வருஷத்துக்குள்ள நீ வந்து படித்து செவிச்சு நீ நினச்ச காரியத்தை நிறைவேறுவேன்னு சொல்லுது. என்ன எல்லாமே பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க, உண்மையிலே உங்களுக்கு அதெல்லாம் நடக்க போதா? எப்படி நம்புறீங்களா? நம்பிக்கை இருக்குதா? ஓகே சூப்பர். நீங்கள் வந்து வீட்டில் ஜாதகம்லாம் பார்ப்பீங்களா? இதில் நம்பிக்கை இருக்கா? இந்த ராசிலலாம் நம்பிக்கை இருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறாங்களே, உண்மையா நிறைய பேர் செலவு பண்ணுவீங்களா? உண்மைதான். அப்படி அவங்க பேர் சொல்லுங்க, நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுப்பாங்களா? ஒலிமதி. 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 ஓகே, இவங்களை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, நிறைய செலவு பண்ணுவாங்களா? அடுத்து யார் பார்க்க போறீங்க? கமான், அடுத்து யார் கையை நீட்ட போறீங்க? வேணாமா? சரி, என் கையை பார்க்க போறேன் இப்போ, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கறனால. அக்கா என் கையை பாருங்கக்கா, இந்த வருஷமா நல்லா இருப்பேனா, ஆடியன்ஸ்க்கெல்லாம் நல்லபடியாக வந்து என்டர்டெயின் பண்ணுவேனா அப்படின்னு பார்த்து சொல்லுங்க. கவர்மெண்ட் வேலை கிடைக்க அதிர்ஷ்டம் இருக்குது, ஆனால் அதே நேரத்தில் சொந்த தொழிலில் முன்னேற நல்லா இருக்குது. சொந்த தொழிலில் முன்னேறி வருவேன், எதையும் எங்கே போனாலும் எதையும் சாதிச்சு நிற்பேன், யாருக்கும் வஞ்சகம் பண்ண மாட்டேன், கெட்ட மனுஷோட பழங்க மாட்டேன், எதுவுமே நல்ல மனுஷாக இருக்கும், நல்லா இருக்கும். ஆஹா, இவங்க சொல்கிறதெல்லாம் நடக்குதோ இல்லையா, எனக்கு கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கேர்ள்ஸ், இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க பேர் நான் கேட்டுருவோம். அவங்க பேர் தான் சபரிஸ்ரீ. உங்க பேர்? கீர்த்தனா. எல்லாரும் ஒரே டிபார்ட்மெண்ட்டா? இல்ல நாங்க ரெண்டு பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட். நீங்க ரெண்டு பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட். என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க? அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ். பிகாம். அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸா? 12 into 12 எவ்வளோ? 144. 144ஆ? சரி, உண்மையா தான் இருக்கும் போல. அப்புறம் எவ்வளவு ஜாலியா வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க? வருஷம் வருஷம் பண்ணுவீங்களா? இல்ல, ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயரா? நான் ஃபைனல் இயர். ஃபைனல் இயர். அப்போ வந்து இது உங்களுக்கு கடைசி பொங்கல்ல காலேஜ்ல. ரொம்ப ஃபீலிங்ஸா இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரியுவானே, இல்ல ஜாலியா இருக்கா? இல்ல, இன்னும் 4 மாசம் தான் இருக்கு. அதான் ஃபீலிங்கா தான் இருக்கு. ஃபீலிங்கா தான் இருக்கா? பாதி கொரோனாலயே போயிடுச்சு ஆன்லைன்ல. அதனால ஓகே. சூப்பர். இந்த சாரி எல்லாம் செலக்ஷன்லாம் யார் பண்றா உங்களுக்கு? நான் அம்மா எடுத்துட்டு வருவாங்க, நான் செலக்ட் பண்ணேன். அப்படியா? ஓகே. யாராவது சூப்பரா இருக்கீங்க சொல்லிருக்காங்களா? சொன்னாங்களே, நானும் சொல்றேன், பயங்கர சூப்பரா இருக்காங்க ரெட் கலர் சாரியில. அடுத்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்போம். உங்க பேர் சொல்லுங்க. கீர்த்தனா. கீர்த்தனா. கீர்த்தனா, நீங்க ஒரே டிபார்ட்மெண்ட் தானே? உங்க ரெண்டு பேர்ல யார் ரொம்ப நல்லா படிப்பா? உங்களை நீங்க இது கேட்கறேன்னு கோச்சிக்காதீங்க. சபரி. சபரி தான் நல்லா படிப்பாங்களா? எவ்வளவு எடுப்பாங்க 100க்கு? 70 above தான். 70 above எடுப்பாங்க. சரி, ஓகே. உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏன்னா வந்து ஒரு கோழி மூட்டுற விஷயம் இருக்கும் தெரியுமா? அப்படிலாம் இல்ல. இல்லையா? கிடையாது. இல்ல, ரெண்டு பேர் டீம் போட்டு வேலை பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்ல, ரொம்ப க்ளோஸ் நாங்க ரெண்டு பேரும். அப்படியே ரொம்ப க்ளோஸ். அவங்களுக்கு எந்த ஃப்ரெண்ட் இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லிடுவாங்களா? சூப்பர். இவ்வளவு தூரம் பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, இது வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணது உண்டா? நான் பண்ணதில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸ்கூல்ஸ்லாம் பண்ணதில்லை. 2 years கொரோனாலே போயிடுச்சு. 3rd year இப்போ தான் செலிப்ரேட் பண்ணுறோம். இப்போ நம்ம ராஜ் டிவி நேயர்களுக்காக கீர்த்தனா சபரி வந்து பொங்கல் விஷயம் சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்லணும். ஓகே, ரெடி? 1 2 3. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஒரு ஊர் அப்படின்னா வந்து கண்டிப்பா அய்யனார் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த அய்யனாருக்கு வந்து நம்ம எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து வச்ச பொங்கல் வந்து பொங்கி போட்டு எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து சாமி கும்பிட போறோம். வாங்க சேர்ந்து சாமி கும்பிடலாம். சார்ந்த செலிப்ரேஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது போகி. போகி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஞாபகம் வருது? பழசெல்லாம் எரிச்சிட்டு புதுமையாக வந்து இந்த வருஷத்தை நம்ம தொடங்க போகிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். ஆனால் வந்து நம்ம நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிருக்கோம். எப்படின்னா பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து போட்டு எரிப்பாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இங்கே வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா யாகம் வளர்க்குற முறையில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க போகியை. ஆக்சுவலாக வந்து இப்படி தான் வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயமும் இருக்கான். ஸோ இன்றைக்கி வந்து இங்கே வந்து அதை கற்றுக்கிட்டேன். முன்னாடி இருக்கும். ஸோ நம்மளோட தமிழர்களோட விவசாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பறைக்கு வந்து கண்டிப்பா ஒரு முக்கியத்துவம் இருக்கு இல்லையா? ஆமா. ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா விவசாயிகளோட நிலத்தை காக்கிறதுக்கு வந்து இது பயன்படுத்துது. எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ராத்திரியில வந்து வயலுக்குள்ள எலிகள் அப்புறம் வந்து பன்னி இதெல்லாம் வந்து நிறைய வந்துடும் இல்லையா?
அதை வந்து இது மேலே படுத்துட்டு சேஃபாக ஒரு இடத்துல நின்றுட்டு அதை வந்து துரத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில் வந்து இந்த புறா, இந்த காக்கா, அப்புறம் கழுகுலாம் வந்து அதை வந்து பிடிங்கி திங்க வரும். அதெல்லாம் வந்து கண்ணும் கருத்துமாக வந்து பார்த்து துரத்தி விடுறதுக்காக தான் இது வந்து ரொம்ப அழகாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. இது அதனால தான் நம்ம வயலுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நம்ம தமிழர் கலாச்சாரத்தில் இருக்கு. அதாவது நேரங்களே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரமாக வந்து என் கூட ஐஸ்வர்யா ஒரு பொண்ணு சுற்றிக்கிட்டு இருந்தது. ஆமாம், அது ஒரு மாதிரியாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதனால அதோடைய ஜாதகம் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஐஸ்வர்யா? இப்போ உங்கள் கையை காட்டுறீங்க, பிடிங்க. அக்கா பார்த்து சொல்லுங்க. ஓகே, நமக்கு எப்படி புரியுது அப்படின்னு வந்து அக்கா சூப்பராக வந்து சொல்ல போகிறாங்க. ஏதாவது நல்லது நடக்குமா வாழ்க்கையில், ஏதாவது முன்னேறுவேனா இல்லை இப்படியே தான் இருப்பேனா அப்படின்னு அக்கா பார்த்து சொல்லுவாங்க. அதை நானே சொல்லுவேனே. உன்னுடைய பேர் சொல்லுமா? நான் பேர் வந்து ஸ்ரீ ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யாங்கிற பேருக்குலாம் சீட் எடுக்க முடியாது. 24, நல்ல வயசு தான். அம்மாவுக்கு நினைக்கிற வாழ்க்கை அமையும். நல்லா இருக்கு. வாழ்க்கை அமையும். அதே மாதிரி படிப்பு செல்வாக்குள்ள பொண்ணு படிச்சு சவுச்சு வருவேன். ஐயோ, படிக்கிற பொண்ணா நோட் பண்ணுங்க. அதே மாதிரி வேலையை நினைக்கிற வாழ்க்கை அமையும். என்ன அதே மாதிரி போற வீட்டுக்கு மகாலட்சுமியா போவேன். மகாலட்சுமி நோட் த பாயிண்ட் யுவர் ஆனர். கேலண்டரை தொங்க விட்டுற போறாங்க பார்த்து. கண்டிப்பா வந்து பாருங்க. இப்ப ஓஹோ, நல்லா இருக்கு. அதிகாரத்தோட வாழ்க்கை நடக்குவேன். ஓஹோ, கண்டிப்பா நினைக்கிற வாழ்க்கை அமையும். அமையக்கூடிய வாழ்க்கை நல்லா இருக்கும். எதையுமே யார்ட்டையும் யோசனை பண்ண மாட்டா. மனசுக்கு பிடிச்சதை நினைச்சு நடத்தி காட்டுவோம்மா. சூப்பர். அக்கா வேற சொல்லிட்டாரு. இவ்வளவு சூப்பரா சொன்ன அக்கா ஐஸ்வர்யா தற்போது 2000 ரூபாய் மணி ஆர்டர் கொடுப்பாங்க. அது வந்து எனக்காக வந்துட்டு நம்மளோட ஆங்கர் கொடுப்பாரு. அக்கா வந்து சூப்பரா சொன்னாங்க. சோ எவ்வளவு வருஷமா அக்கா இந்த இத பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க பார்த்துட்டு இருக்கோம்மா. 10 வருஷமா பார்த்துட்டு இருக்கீங்க. 10 வருஷமா இப்படி ஒரு கையை பார்த்துக்க மாட்டீங்களா? எப்படி இந்த மாதிரி ஒரு மகராசி வச்சு நீங்க வந்து சொல்லிடுவீங்களா இல்ல எப்படி? வாக்கு வரும். ஜக்கம்மா வாக்கு வரும். ஜக்கம்மா வாக்கு வச்சு முகத்தை பார்த்து சொல்லுவோம். ஓகே, சூப்பர்க்கா. ஸோ சூப்பராக சொன்னீங்க, ரொம்ப அழகாக சொன்னீங்க. எங்களோட நேயர்களுக்காக இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு உங்கள் வாயோட சொல்லிட்டீங்கன்னா இந்த பொங்கல் ஓஹோன்னு போக சொல்லிடுறீங்களா? பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் சந்தோஷம். இனம், மதம், பாஷை அப்படின்னு எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் எல்லாருமே ஒன்றிணைந்து கொண்டாடுறதா இந்த பொங்கல் பண்டிகை. இந்த பொங்கல் பண்டிகை வந்து பயங்கர சூப்பராக வந்து போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே எல்லா கேர்ள்ஸுமே செம்மையாக வந்து பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து பொங்கல் சொல்லிடலாமா? ரெடி? பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பொங்கல்னா என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா வந்து மாடுக்கு வந்து நம்ம எவ்வளவு அழகா வந்து தெய்வமா வணங்குறோம் அப்படிங்கறத வந்து நினைவுபடுத்துற ஒரு தினம் தான் வந்து மாட்டு பொங்கல். காலேஜில் பண்ணியிருக்கேன். வந்து பேக் டு காலேஜ் மெமரிஸ்லாம் வந்துச்சா? ஆமாம், அப்படி தான் இருக்குது. டெஃபினட். ஸோ இந்த ஒரு வைப் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஒரு வில்லேஜ் போன மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலி. மட்டும் இல்லை, அந்த
செலிப்ரேஷன் ரொம்ப சின்சியராக பண்ணுறாங்க எல்லாமே. ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூப்பராக வந்து உரி அடிச்சிங்க. இன்னும் வந்து எங்களோட பொங்கல் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறது எங்களுக்குமே ரொம்ப ஆவலாக இருக்குது. ஸோ சேர்ந்து இன்னும் வந்து சூப்பராக வந்து இதை கொண்டாடலாம். தேங்க்யூ. ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கக்கூடிய பொங்கல் செலிப்ரேஷன்ல நம்ம கூட இன்னொரு செட் ஆஃப் கேர்ள்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணலாம். பொங்கல் வந்து பயங்கர ஜோரா போயிட்டு இருக்கு. எல்லாம் செலிப்ரேஷன் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே, ஸோ வந்து நீங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னா என்ன? இன்னைக்கு ஃபுல்லா நிறைய கேம்ஸ்லாம் இருந்துச்சு இல்லையா? பயங்கரமா மாட்டு வண்டியில போறது, உரி அடிக்கிறது அப்படியே பயங்கர கலர்ஃபுல்லா போச்சு. அது எல்லாத்தையுமே நீங்க எல்லாருமே என்ஜாய் பண்ண விஷயம் என்ன அப்படிங்கறத ஒருத்தவங்க சொல்லுங்க. ஓகே, நாங்கள் வந்து கரும்பு சாப்பிடல பார்ட்டிசிபேட் அதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு மேம். கரும்பு சாப்பிடல, கரும்பு சாப்பிட்றது வந்து என்ஜாய் பண்ணீங்க. அதாவது இவ்வளோ விளையாட்டு இருக்கு எல்லாத்தையும் தாண்டி எனக்கு கரும்பு நீங்கள் என்னோட டீமுங்க சூப்பருங்க. ஓகே, நீங்கள் என்ன என்ஜாய் பண்ணீங்க? மாட்டு வண்டி 2 டைம்ஸ். ஒரு டைம் இல்லை 2 டைம்ஸ் போயிருக்காங்க. சூப்பர். ஸோ நீங்கள் என்ன? நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட டான்ஸ் பண்ணது ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட பயங்கரமாக குத்தாட்டம் போட்டிருக்கீங்க, அதான் என்ஜாய் பண்ணீங்க. சூப்பர். ஸோ நீங்களும் என்ன என்ஜாய் பண்ணீங்க? அது கேட்டு என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஊஞ்சல் அந்த மேலே அதெல்லாம் ஏறுறது A to Z எல்லாமே என்ஜாய் பண்ணுவோம். ஸோ நீங்கள் நார்மலாக செலிப்ரேட் பண்ண பொங்கலுக்கும் இன்னைக்கு வந்து நீங்கள் நிறைய கலர்ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணிக்கலாம். இதுலையும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ண ஒரு விஷயம், இது நல்லா இருக்கு, இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணது இல்லையே, இனிமேல் அடுத்த பொங்கல் இருந்து இதை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்ன? பேக் பெஞ்சர்ல எல்லாம் அப்படியே ஃப்ரண்ட்ல வாங்க பாப்பா, அப்படியே முன்னாடி வாங்க. அழகா எல்லாம் இருக்கீங்க, பார்க்க அப்படியே ஃபேஸை காமிங்க. புனியரா கரெக்டா நம்ம வந்து கேமரா ஃபோக்கஸ் பண்ணி அந்த பொண்ணுகிட்ட கேட்போம். சொல்லுங்க, ஒரு மஞ்சக்கட்டு மை நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். முன்னாடி வாங்க. சொல்லுங்க, நீங்க என்ன வந்து இங்க சூப்பரா என்ஜாய் பண்ண ஒரு விஷயம்னா என்ன? இங்கே வந்து நாங்கள் இந்த டெக்கரேட் பண்ணது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டு. நீங்களும் இந்த தோரணங்கள்லாம் தொங்க விட்டு, ஓ சூப்பர் போட்டது எல்லாமே நாங்கள் பண்ணோம். ஸோ அது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி நாங்கள் பண்ணோம். அதாவது நார்மலி வீட்டில் கோலம்லாம் போடுவீங்களா? இல்லை இன்னைக்கு வந்து நம்ம கோலம் போட்டு அசத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வீட்டில் போடுவோம். ஆனால் இங்கே போடும்போது இன்னும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. சூப்பர். ஸோ நார்மலாக வீட்டில் பொங்கல் வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு? நார்மலாக எந்திரிக்கிறோம், அப்புறம் வந்து சரி குளிச்சுட்டு மெதுவாக டிவிலாம் பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்கும். என்ன பண்ணுவாங்க அப்படியே பண்ணுவாங்க. அண்ட் மாடுலாம் வந்து வந்துச்சு இல்லையா, அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் எல்லாருக்கும் இருக்கும். பிகாஸ் எல்லாருமே நம்ம வீட்டுக்கு பொங்கல் அன்னைக்கெலாம் வந்து மாடை கூட்டிகிட்டு வர மாட்டோம். ஸோ இந்த பொங்கல் அன்னைக்கு வந்து நீங்கள் மாடெல்லாம் வந்து அலங்காரம் பண்ணி அதெல்லாம் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ட்ரெடிஷ்னலாக ஃபீல் பண்ணோம், நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தோன்னே சாப்பிட கூட இல்லை, நாங்கள் அது பார்த்தோன்னே ரொம்ப பயிர் வந்துச்சு. சூப்பர். அங்கே அப்படியே பேக்கில் இருக்கிற கேர்ள்ஸ் அப்படியே முன்னாடி வாங்க பார்ப்போம். நம்ம ஆங்கர் வந்து இங்கே ஒருத்தர் வந்து எல்லா பெண்மணிகள் கூட வந்து உரையாடுறதுக்கு பயங்கர ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே ஆரம்பிங்க. ஆப்பா, தேங்க்யூ ஸோ மச் ஐஸ்வர்யா. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் எனர்ஜியோட கேங்கை பார்த்தோன்னே என்னால் பேசாமல் இருக்க முடியல. நான் பெருசாலாம் கேள்வி கேட்க போதில்லை. வெண்பொங்கல் பிடிக்குமா, சக்கரை பொங்கல் பிடிக்குமா? ஆஹா, பயங்கரமான எனர்ஜியா இருக்கு. ஸோ இந்த எந்தோட அப்படியே பொங்கல் சொல்லிடலாமா? ரெடி? காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாரும் பயங்கர கலர்ஃபுல்லா இங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நீங்க பார்த்தாலே தெரியும் பயங்கர ஃபார்ம்ல தான் இருக்காங்க. நம்மளும் சேர்ந்து இவங்க கூட என்ஜாய் பண்ணலாம். வாங்க ஒரு ஆட்டத்தை போடுவோம். வைபே சூப்பரா இருக்கு. சோ உங்களுக்கு பொங்கல் எப்படி போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும்? வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. செம்ம பொங்கல், வேற லெவல் பொங்கல். சொல்றதே தெரியுது வேற லெவலா போயிட்டு இருக்கு. சோ இந்த பொங்கல்ல நீங்க அதிகமா என்ஜாய் பண்ற ஒரு விஷயம்னா என்ன? கரும்பு தூக்கிட்டு போலான்னு இருக்கோம். நிறைய இந்த சமத்துவமா நல்ல பழைய காலத்து மாதிரி பண்ணிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. பேக் டு பழைய கால நினைவுகள்லாம் போயிட்டீங்க இல்லையா? சரி, இப்போ இந்த ஒரு எந்தோட இந்த ஒரு வைபோட ஒரு ஆட்டத்தை போட்டுருவோமா? சூப்பர். எங்களையும் வந்து உங்க பொங்கல் செலிப்ரேஷன்ல சேர்த்துக்கங்க. உங்களோட வைப்ல வந்து நானும் வர ஆசைப்படுறோம். சரி, ரெடியா? இன்னைக்கான பொங்கல் ஃபெஸ்டிவலோட சீஃப் கெஸ்ட் ஸ்ரீகாந்த் நம்ம கூட இருக்காங்க. ப்ரோ, எப்படி ஃபீல் ஆயிருக்கீங்க? ஃபர்ஸ்ட்
ரொம்ப ஒரு பெரிய செலிப்ரேஷனில் கலந்துருந்த மாதிரி இருக்குது ஆக்சுவலி. அது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரொம்ப அமேசிங்காக பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வந்து இது வந்துட்டு கண்டிப்பாக வந்து பொங்கல் செலிப்ரேஷன் காலேஜ் டைம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் காலேஜில் இந்த மாதிரிலாம் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்களா? காலேஜில் வந்து நான் படித்தது வந்து ட்ரிவாண்ட்ரத்தில் காலேஜ் பண்ணது. ஸோ அது வந்து அந்த டைமில் ஓணம் எல்லாம் இது மாதிரி செலிப்ரேட் பண்ணியிருக்கோம், உரி அடிக்கிறது அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணியிருக்கோம். பட் பொங்கலெல்லாம் இந்த மாதிரி பண்ணதே இல்லை. அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. சூப்பர். ஸோ நீங்கள் வந்து உரி அடிச்சிங்க, அது மட்டும் இல்லை வந்து பயங்கர டிஃப்ரெண்ட்டான விளையாட்டுகள்லாம் நிறையா இருந்துச்சு, பாரம்பரிய விளையாட்டுகள்லாம். அதில் நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ண ஒரு விஷயம்னா என்ன? விளையாட்டில் வந்து இந்த உரி அடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் மாட்டு பொங்கல் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தோணும். பிகாஸ் சின்னதுலேயும் எங்கள் வீட்டில் பால் கொண்டு வர்றார் அவர் வந்து அவர் மாடு எப்போவுமே பொங்கல் ஆகும்போது வீட்டில் கொண்டு வந்து பூஜை பண்ணி அதெல்லாம் எனக்கு மெமரிஸ் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மைண்டில். மாட்டு பொங்கல்னா அந்த நேரத்தில் வந்து ஒரு காமெடி பண்ணுவாங்க, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு கை கொடுப்பாங்க. அந்த மாதிரி யாரும் பண்ணியிருக்காங்க? நடந்ததே இல்லை. நார்மலி வந்து இவ்வளோ கேர்ள்ஸ் வந்து சுற்றி இருக்கிற இந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸில் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்க. பிகாஸ் எல்லாம் பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்காங்க, பயங்கர சியரிங் அண்ட் ரொம்ப என்த்துவாக இருக்காங்க இல்லையா? ஸோ நீங்கள் இந்த வைப் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதான் நோ வேர்ட்ஸ் ஆக்சுவலி. நான் ஷாக் ஆகிட்டேன் வந்த உடனே. இவ்வளோ பெருசாக இவ்வளோ எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறது பார்க்கும்போது அது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு காலேஜ் இப்படி பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ சந்தோஷமாக அது பண்ணுறது இன்னும் பெரிய விஷயம். இப்போ பெண்கள் அப்படின்னாலே ஒரு எனர்ஜி வரும் இல்லையா? அப்படி உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி வர்றப்போ முதல்ல தோன்ற வார்த்தை என்ன பெண்கள் அப்படின்ற போது? அம்மா. அம்மா. ஆஹா, என்ன அற்புதமான மனிதராக இருக்காரு. நீங்கள் பார்க்க மட்டும் தான் நல்ல வரும் நினைச்சா, ஆனால் உண்மையிலே குணத்துல ரொம்ப நல்ல வருப்புறோம். சூப்பர். இப்போ எங்கள் நேயர்களுக்காக ஒரு பொங்கல் விஷயம் சொல்லிடுறீங்களா? அப்படியே எல்லா ராஜ் டிவி நேயர்களுக்கும் என்னோட இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். வாடி மச்சினியே ஒரசிட தேடி மச்சினியே புனிஞ்சா நிமுந்தா மன தீப்புட்டிக்குது அணைச்சு கொள்ளடியோ. சீனி சக்கரையே சிரிப்புல சேதி வைக்கிறியே, அசந்தா அசந்தா மன பூத்திருக்குது பறிச்சு கொள்ளுவியே. முத்து முத்தா பெஞ்ச மழை தன்னே நானே அந்த மூங்கிலில தொங்குதடி தன்னே நானே. பாட்டு வந்தா தாண்டவ கோனே ரத்தனையாட்டி பிடிக்கும் தாண்டவ கோனே. தப்படுத்தி கடிக்கையிலே தாண்டவ கோனே, நெத்தியிலே இடிக்கும் தாண்டவ கோனே. பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே, என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே. பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே, என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே. மதுர சீமையில் மறி கொடுந்து வாசம் மாசு மாறு ஏதும் இல்ல மக்களோட பாசம். நாடு பூரா பார்த்திருக்க நாலு கோபுர உச்சி, நாயக்கரு மகளையும் போகும் உலகம் வச்சு. மீனாட்சி அம்மனோட மிரட்டலான தேனாகப்பாயும் வைக தெங்கிடாத தமிழ்.
இந்த மாதிரி ஒரு எனர்ஜி வந்து நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. என்ன மாதிரி ஒரு டான்ஸு சாங்கு பெர்ஃபார்மன்ஸு இங்கே இருக்க ஒருத்தருமே வந்து ஆர்டிஸ்ட் தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் வந்து ராஜ் டிவிக்கு உங்களுடைய சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்க கூட சேர்ந்து இந்த பொங்கலை கொண்டாடுறது அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம். எல்லாரும் சேர்ந்து நம்மளோட வியூஸ் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் சொல்லிடலாமா? 1 2 3 ஹாப்பி பொங்கல். ராஜ் டிஜிட்டல் டிவி OTT-யில் உங்கள் மனம் கவர்ந்த நட்சத்திரங்கள் நடித்த பொங்கல் திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். இந்த தை திருநாளை ராஜ் டிஜிட்டல் டிவி OTT-யுடன் கொண்டாடுங்கள்.